கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரர்களாகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. எப்படி? நாமெல்லாம் கிறிஸ்துவின் சந்ததி, கிறிஸ்துவின் பிள்ளைகள். அப்ப பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் நோக்கி சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நீங்கள் நிர்மூலமாவதில்லை. அன்பானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் மாறாதவர். அவர் சொன்னதுதான். அவர் ஒரு தேசத்துக்கு ஒரு மாதிரி மாறுறவர் கிடையாது, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மாதிரி மாறுறவர் கிடையாது, ஒரு ஜாதிக்கு ஒரு மாதிரி மாறுறவர் கிடையாது, ஒரு மொழிக்கு ஒரு மாதிரி மாறுறவர் கிடையாது. அவர் மாறாதவர். எல்லாரிடத்திலும் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் எல்லா விதத்திலும் செய்கிற தேவனாயிரு. அப்ப நமக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் அவர் கொடுக்கிறாருன்னா அதுல அவர் மாறவே மாட்டார். நிச்சயமா அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருப்பார். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு? இந்த வருஷத்துல நீங்க கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும். தேடுங்க, நீங்க அதை பார்த்துருவீங்க. தட்டுங்க, திறக்கப்படும். சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப அவர் மாறாதவர், நிச்சயமா அதை செய்வார். நீங்க எதை குறிச்சும் கவலையே படாதீங்க, அதையெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆண்டவரே, இதுக்கு நான் பொறுப்பு அல்ல, நீங்க தான். நீங்க என்ன சொன்னீங்க? எங்க அப்பா மாதிரி நீங்க, எங்க அப்பா தான், எங்க அப்பாவுக்கு மேல நீங்க என்ன சொன்னீங்க? இதை நீங்க செஞ்சு தரேன்னு சொன்னீங்கல்ல, செஞ்சு கொடுங்க. நான் உங்கள் வழியை பின்பற்றி நடக்கிறேன், உங்களுடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன். எனக்கு இந்த காரியத்தை நீங்க செஞ்சு கொடுங்க. நீங்க சொன்னீங்கல்ல, நான் உங்களை நம்பித்தான் இருக்கிறேன், நான் உங்களை நம்பித்தான் இருக்கிறேன், எனக்கு வேற வழி இல்லை, என்னை வழி நடத்துகிறவர் யாரும் இல்லை, நீங்க மட்டும்தான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் கர்த்தர், நான் மாறாதவர், நீங்க நிர்மூலமாகிறது கிடையாது, கிறிஸ்துவின் சந்ததி நீங்க, என் குமாரனாகிய கிறிஸ்து உங்களை ரட்சிக்க இந்த பூமிக்கு உங்களை ரட்சித்து உங்களை என்னோட பிள்ளைகளா மாத்திருக்கார் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப எங்களுக்கு நீங்க உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி நீங்க செய்யுங்க. நீங்க மாறாதவர், எந்த மாற்றமும் இல்லாம எங்களுடைய வாழ்க்கையில நன்மையானதை செய். இந்த வருடத்துல எங்களுக்கு எதை தர வேண்டும் என்று நீர் நினைத்திருக்கிறீரோ அது கண்டிப்பா தடைபடாது, அதை நீங்க ஏற்ற காலத்துல எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நாம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கிறப்பதான் அவர் கொடுப்பார். ஏன்னா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். எனக்கு இந்த முழங்கால்ல சரியான வலி இருக்கும், நடக்க முடியாது என்னால, எல்லாரும் நடக்கிற மாதிரி வேகமாலாம் என்னால் நடக்க முடியாது, ரொம்ப வலியா இருக்கும். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம ஏன் இதை குறிச்சு கேட்காம இருக்கிறோம்? நம்ம எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம், இந்த சுகவீனத்தை குறிச்சு ஏன் நம்ம கேட்காம இருக்கிறோம்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நான் எத்தனையோ விஷயங்களுக்கு கேட்டிருக்கிறேன், நீங்க எனக்கு செஞ்சிருக்கிறீங்க, ஆனா இந்த முழங்கால் வலியை குறிச்சு நான் கேட்காம விட்டுட்டேனே, எனக்கு நீங்க சுகப்படுத்துங்கன்னு சொல்லி இப்ப சமீப காலமா ஒவ்வொரு நாளும் நான் ஜபிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலியை குறைச்சிக்கிட்டே வர்றாரு. ஆமே, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலி குறையுது, அதை என்னால உணர முடியுது. எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் கேட்கல முதல்ல, அதனால நான் சுகவீனமாவே இருந்தேன், இந்த முழங்கால் வலியினால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலியை குறைச்சு இப்ப நான் கொஞ்சம் பலன் அடைஞ்சுக்கிட்டு வரேன். என் முழங்கால்கள் பலன் அடையுது. இதை நான் உணர்றேன், சாட்சியா உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா அவர் மாறாதவர், அவர்
மாறாதவர். ஒன்னு சொல்லிட்டாருன்னா அதுல மாற மாட்டார். மனம் மாற அவர் மனித குமாரன் அல்ல. அப்ப நீங்க கேளுங்க, எதுவா இருந்தாலும் சரி, சரீர பலவீனமா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவரோட சமூகத்துல கேளுங்க. அவர் மாறாதவருங்க, அவர் கண்டிப்பா உங்களுக்கு செய்வாருங்க. நீங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்துல அவர் உங்களுக்கு செய்வாருங்க. நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வச்சு கேளுங்க. ஏன்னா அவர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர். நாம நிர்மூலமாகிறதுக்கு அவர் விடவே மாட்டார். நாம நிலைச்சு நிக்கணும்னு தான் அவரோட விருப்பம். ஸ்ட்ராங்கா இந்த உலகத்துல நாம சாட்சிகளா நிலைச்சு நிக்கணும்னு தான் அவர் விரும்புவார். அதனால உங்களையும் என்னையும் சாட்சியா எழுப்பியிருக்க அவர் மாறாதவர். கேளுங்க, நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய மகத்துவத்தினாலும் உம்முடைய மாட்சியினாலும் நீர் எங்களை வழி நடத்துகிறீர். நீர் மாறாத தேவன். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. எங்களுடைய தேவைகளை நாங்கள் உம்முடைய சமூகத்துல வைத்திருக்கிறோம். ஏற்ற காலத்திலே நீர் அதை எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன்.